தெய்வ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நவகிரகங்களின் நீதிமானாகவும் கர்ம வினைக்கேற்ப பலன்களை தெய்வத்தாட்சணியமின்றி வழங்குபவராகவும் விளங்கும் சனி பகவான் எப்பொழுதும் மனிதர்களின் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை நினைத்தால் அனைவருக்கும் ஒருவிதமான பயமும் பக்தியும் கொள்வது வழக்கம். ஆனால் சனி பகவான் உண்மையில் கெடுதல் செய்பவர் அல்ல. அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். நாம் செய்த தவறுகளை உணர்த்தி திருத்தி நம்மை தர்மத்தின் சரியான பாதையில் வழிநடத்தும் பொறுப்பு சனி பகவானுக்கு உண்டு. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் நிகழவிருக்கும் சனி வக்ர பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வக்ர நிலை என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் தோன்றும் ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வாகும். சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கும்போது அவருடைய பார்வை பலம் மற்றும் பலன்களின் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் உறுதியாக கூறுகிறது. இந்த வக்ரம் காலங்களில் அவர் தனது இயல்பான மெதுவான சஞ்சாரத்தை விடுத்து அதிவேகமான கர்ம பலன்களை வழங்குவார். இந்த சனி வக்கர பயிற்சியால் 12 ராசிகளுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் என்றாலும் குறிப்பாக 4 ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக அமையப் போகிறது. எதிர்பாராத பணமழை, தொழில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி என பல நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறது சனி பகவான். அந்த 4 அதிர்ஷ்டசாலி ராசிகள் எவை என்றும் அவர்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் கிடைக்கப் போகும் குட் நியூஸ் என்ன என்றும் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்கவிருக்கும் அதிர்ஷ்ட ராசி ரிஷபம். சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்போகிறது. இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சந்தித்த அவமானங்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக நீங்கள் அனுபவித்த அனைத்து வழிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் சனி பகவான். குறிப்பாக சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிக சிறப்பான காலகட்டமாக அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த உங்கள் தொழில் இப்பொழுது சூடுபிடிக்கும். நீங்கள் எதிர்பாராத புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். பல ஆண்டுகளாக நீங்கள் முதலீடு செய்து எதிர்பார்த்து காத்திருந்த லாபம் இப்பொழுது வட்டியும் முதலுமாக உங்களை வந்தடையும். நல்ல வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில் நல்ல சம்பளத்துடன் கூடிய நிரந்தரமான வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைப்பதுடன் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு என இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே கடந்த காலங்களில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவமனைகளாக ஏறி இறங்கி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு வீடே மகிழும் வகையில் மழலை செல்வம் கிடைக்கும் நற்செய்தி தேடி வரும். பொருளாதார நிலையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய வீடு, மனை அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உறுதியாக கூடி வரும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரும். ஒட்டுமொத்தத்தில் ரிஷப ராசிக்காரருக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி வாழ்வில் இனி வசந்தம் மட்டும் வீசும் ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது. இரண்டாவதாக சனியின் முழு ஆசீர்வாதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறப்போகும் ராசி சிம்மம். நவகிரகங்களின் நாயகனான சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்கள் இயற்கையிலே சிறந்த தலைமை பண்பும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சமும் கொண்டவர்கள். இந்த சனி வக்கர பெயர்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மேலும் பன்மடங்கு அதிகரிக்கப் போகிறது. இதுவரை உங்களுக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்ட எதிரிகள் மற்றும் துரோகிகள் அனைவரும் தாமாகவே விலகி ஓடுவார்கள். பல வருடங்களாக இழுபறியில் இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும். பல புதிய தொழில் வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். சொந்தமாக ஒரு புது தொழில் தொடங்கும் எண்ணம் உங்கள் மனதில் இருந்தால் அதற்கான சரியான நேரம் இதுதான். தயங்காமல் முதலீடு செய்யலாம். உயர் கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு பலருக்கு இப்பொழுது நனவாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும். திருமணம் பல ஆண்டுகளாக தடைப்பட்டு வந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக மிக நல்ல இடத்தில் வரன் அமைந்து திருமணம் இனிதே நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த வயிறு அல்லது மூட்டு தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் முற்றிலும் விலகி முழுமையான ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பெறுவீர்கள். பணப்புழக்கம் உங்களின் கைக்கு சரளமாக இருக்கும். உங்களின் நீண்டகால வங்கி சேமிப்புகள் பல மடங்கு பெருகும். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்திருந்தால் அதிலிருந்து எதிர்பாராத பெரிய லாபத்தை பெறுவீர்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் சிம்ம ராசிக்காரரின் வாழ்வில் இருந்த இருள் விலகி ஒளிமயமான எதிர்காலம் பிறக்கப் போகும் காலம் இது. மூன்றாவதாக சனி பகவானால் அதிர்ஷ்ட மலையில் நனையப் போகும் ராசி துலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசியில்தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே சுக்கிரனின் வீடான துலாம் ராசிக்காரர் மீது சனி பகவானுக்கு எப்போதும் ஒரு தனிப்பட்ட கருணையும் பிரியமும் உண்டு.
இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில் துலாம் ராசிக்காரருக்கு பணமழை பொழியப் போகிறது என்று சொன்னால் அது சிறிதும் மிகையாகாது. இதுவரை பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த அனைத்து நெருக்கடிகளும் அவமானங்களும் முடிவுக்கு வரும். எதிர்பாராத தனவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். பல வருடங்களாக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சிக்கிக்கொண்டு வராமல் இழுத்தடித்த கடன் திடீரென வசூலாகும். அதேபோல நீங்கள் வாங்கியிருந்த பெரிய கடன்களையும் எளிதாக அடைத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நிம்மதியான பெருமூச்சு விடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நேர்மையான கூட்டாளிகள் வருவார்கள். அவர்களால் உங்கள் தொழில் பல கிளைகளாக விரிவடைந்து வருமானம் பெருகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதுடன் மக்கள் மத்தியில் நல்ல புகழும் அரசால் மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சலசலப்பு நீங்கி அமைதியும் அளவற்ற மகிழ்ச்சியும் நிலவும். சகோதர சகோதரியுடனான உறவு பலப்பட்டு சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று உங்கள் நேர்த்திக் கடனை முழுமையாக செலுத்துவீர்கள். துலாம் ராசிக்காரருக்கு இந்த காலகட்டம் எல்லா வகையில் ராஜ வாழ்க்கையை தரும் காலமாக அமையும். நான்காவதாக மற்றும் இறுதியாக நாம் பார்க்கவிருக்கும் ராசி மகரம். சனி பகவானின் சொந்த ராசியான மகர ராசிக்காரருக்கு இந்த வக்கர பெயர்ச்சி காலத்தில் சனி பகவான் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுப்பதைப் போல கேட்டதை எல்லாம் வாரி வழங்கப் போகிறார். உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த முட்டுக்கட்டைகள், தடைகள், காரிய தாமதங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடையும். நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் காலம் அமைய போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து விரும்பிய இடமாற்றம் மற்றும் பெரிய அளவிலான பதவி உயர்வு தேடி வரும். உங்களுடன் வேலை செய்பவர்களுக்கு மற்றும் மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவும் அன்பும் கிடைக்கும். சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு லாபம் பல மடங்கு அதிகரிக்கும். சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் அடைவீர்கள். அரசியலில் அல்லது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும். புதிய சொகுசு வாகனம் மற்றும் விலைமதிப்பற்ற ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் 100% உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வு கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வாழ்வில் நல்ல செய்திகள் வந்து சேரும். அவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உன்னத நிலையை அடைந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். பழைய நாட்டப்பட்ட வியாதிகள் கூட இப்பொழுது குணமாகும். மகர ராசிக்காரர் தங்களின் இத்தனை கால கடின உழைப்பிற்கான முழுமையான நற்பலனை அமோகமாக அனுபவிக்கும் காலம் இது. நீங்கள் நேர்மையாக எவருக்கும் சிறு துரோகமும் நினைக்காமல் உங்கள் கடமைகளை சரிவர செய்து வந்தால் சனி பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். தூய்மையான எண்ணமும் உங்களின் நேர்மையான கடின உழைப்பும் சேரும்போது இந்த சனி வக்கர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் என்றென்றும் நினைவில் நிற்கும் ஒரு பொற்காலமாக மாறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மீண்டும் மற்றொரு சிறப்பான மற்றும் பயனுள்ள ஜோதிட தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.